அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியான டேஸ்டான பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை சப்பாத்தி, நான், புரோட்டா இது கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ் கூடயும் இந்த கிரேவி நல்லாவே செட் ஆகுங்க. இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸு துண்டுகளாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்துருச்சு பாருங்கள் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸு தக்காளியை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால 2 தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 வரமிளகாயை ஜாஸ்தி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எல்லாம் ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்திலேயே இப்போ வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வதக்கினோம்ல, அதே பாத்திரத்திலேயே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேங்க. நெய் நல்லா உருகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தாளிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியையும் நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் முந்திரி பருப்பெல்லாம் வதக்கணும்ல, அப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பேஸ்ட்டு இருந்ததுனால இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவி ஆற ஆற நல்லா கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வேக விட போகிறேங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு.
உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகாயை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேங்க. குடமிளகாயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த குடமிளகாயை வேக விடலாங்க. நிறைய நேரத்துக்கு வேக விட்டால் அது நல்லா வெந்து போயிடும். அந்த டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வேக விட்டாலே போதும். கேப்சிகம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட போகிறீங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கேப்சிகம் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிற சமயத்தில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க, ஒயிட் சுகரு. இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறதுனால சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு இனிப்பு சுவையும் வரும். இந்த இனிப்பு சுவை நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில். இப்போது இது ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இப்போது ரொம்ப க்ரீமியான நல்ல டேஸ்டான இந்த கிரேவியை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் உருளைக்கிழங்கு எப்போவுமே இருக்கும். கேப்சிகம் மட்டும் இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.